ஆரணி அருகே காதலியை பெண் கேட்டு சென்ற இளைஞரை பெண்ணின் தந்தை தாக்கியதால் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காதல் விவகாரம் இளைஞரின் உயிரை பறித்தது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான சாம்ராஜ். அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக சாம்ராஜும் பள்ளி மாணவியும் காதலித்து வந்தனர். இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வந்ததால் காதலுக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உறவினருக்கு திருமணம் செய்ய மாணவியின் பெற்றோர் ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் மாணவி சாம்ராஜுடன் பேசுவதை அடியோடு நிறுத்திக் கொண்டார். மாணவியை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சாம்ராஜ் தனது நண்பர்கள் 2 சேர்ந்து மாணவியின் வீட்டிற்கு பெண் கேட்டுச் சென்றார். அப்போது மாணவி தான் தனது உறவினரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறி சாம்ராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மாணவியின் தந்தையும் சாம்ராஜை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சாம்ராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாம்ராஜின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சடலத்தை கண்டு கதறி அழுதுள்ளனர். என் புள்ளி மொத்த பேரை சூந்திக்கிறாங்க, கூப்பிட்டு அவனை கட்டிக்கிறவன் இட்டுன்னு வந்து எதிர்மொழியும் நிற்க வச்சு யாரை கட்டிக்கிறான்னு போது நான் எங்கள் அத்தை புள்ளி கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே என் புள்ளியை பிடிச்சி சரியான குமிரிக்கிறாங்களே. குமிரிட்ட பிறகு தான் நோவு தாங்க முடியாது, அவங்க மாமனுக்கு போன் பண்ணிக்கிறானு, என்னால் தாங்க முடியல, அடிக்கிறாங்க மாமான்னு குழந்தை தேத்தி விட்டுக்கிறாங்க. ஆடின்னு வந்து வீட்டில் வந்து பண்ணினுக்கிறான், தற்கொலை பண்ணினுக்கிறான். நான் கோயிலேருந்து வந்து பார்த்தா என் முள்ள தொங்கினுக்கிறானே. கதை தட்டினா ஒரு குரலை அந்த வெளியே வரல. எனக்கு டவுட் வந்துச்சு, என்னவோ நடந்துக்குது, நம்ம புள்ள உள்ள வேணா ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுன்னு போய் பார்த்து ஜன்னல் போய் அப்படி பார்க்குறேன். என் புள்ள தொங்கின்னு கிடக்குது, எப்படியோ தொங்கின்னு கிடக்குறான். நம்ம மன உளைச்சல் என்ன பண்ண வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு என்ன ஆகிடுது ஒன்றுமே தெரியல. அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, எதாவது ஒன்று பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினா போன உடனே அவனுக்கு வலி தாங்க முடியாத மன உளைச்சல் ஆகிட்டு போயிட்டு சூசைட் பண்ணிட்டுக்கிறான். அவனுக்கு வந்து எனக்கு வந்து அவன் எந்த காரணத்தை வச்சு அவன் அடித்தான். இதுவரை ரீசன் சொல்ல இங்கே களம்பூர்லேயே வந்து ரீசன் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் எங்களுக்கு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டாங்க. உடற்கூறாய்விற்காக மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு குவிந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாம்ராஜை தாக்கிய பெண்ணின் தந்தையை கைது செய்ய கோரி உறவினர்கள் களம்பூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். பின்னர் ஆரணி திருவண்ணாமலை சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆரணி போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. தலைமறைவான மாணவியின் தந்தையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காதலியை பெண் கேட்டுச் சென்ற காதலன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.